Ranganathan Subramanian, sir. He is from Entrepreneurship Development Institute, and he discussed something about MSME schemes and who are the entrepreneurs and what are the entrepreneurship schemes and government schemes, banking sectors, financial sectors, everything to you. So please cooperate. Please maintain silence, please. Okay. Please maintain silence and let he speak. You can hear, and as soon as you raise any question or any doubts, so please cooperate and please maintain silence. Thank you. So இன்னைக்கு எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. தமிழ்ல வேணுமா உங்களுக்கு ஆங்கிலத்தை பேச பிடிக்குமா? தேங்க்யூ. ஸோ முடிவுட்டும் தமிழ்ல மேக்ஸிமம் எந்த அளவுக்கு தமிழ்ல பேசணும். நீங்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்து உங்களை உட்கார வச்சு கற்றுக் கொடுத்து ஒரு வாத்தியாரத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. என்னுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் 500 ரூபா கொடுத்து கிளாஸுக்கு போனேன். எவ்வளோ? எப்போ 88ல் 83 500 ரூபா கொடுத்து போனோம். அதுவும் 5 நாள் ப்ரோக்ராம். இந்த மாதிரி பவர் பாயிண்ட்லாம் எங்களுக்கு கிடையாது ஒரு காலத்தில். ஒரு சின்ன ஒரு செலஃபன் ஷீட் மாதிரி எழுதி குடும்பத்தில் இருப்பேன். தொழில் முனைவோர் அது இதுன்னு போய் இருக்கிற பணத்தை விட்டுறாது. ஆனால் இன்னைக்கு இருக்க எப்படின்னா அப்பா அம்மா ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களை என்கரேஜ் சும்மா இப்படி எவ்வளோ பேர் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம படிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கையும் வேலை இல்லாமல் இருக்குன்னு நம்ம படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுவோம் கிடையாது. அப்போது அடுத்த வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் நமக்கு சுயமாக ஏன் தொழில் செய்யக்கூடாது? இதை தான் வந்து இப்போ கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க. ஈவன் வெளிநாட்டில் போனாலும் சரி வெளி உலகத்தில் போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே வந்து அவங்க தொழில் செய்து தயாராக்காங்க. சிலது நேரமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே கூட சிறு தொழில் செய்கிறவங்க தான் உலகத்தையே ஆண்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே நினைக்கிறோம் பிர்லா கம்பெனி இல்லைன்னா அம்பானி தான் பெரிய ஆள் நினச்சிருந்துருப்போம். உண்மையிலே அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட அவனை வாழ வைக்கிறது யாருன்னா சிறு தொழில் செய்கிற அத்தனை பேர் தான் இன்னைக்கு அவங்கள வாழ வைக்கிறாங்க. இவங்க செய்கிற இதுக்குமே அவங்கள கொடுத்து அவங்க மூலமாக அவங்க பெரிய பணக்காரனாக இருக்காங்க. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு நம்ம இனிமேல் வந்து சிறு தொழில் உருவாக்கணும், மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு லைனில் போகணுன்றதுக்காக தான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் இந்த ப்ரோக்ராமுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவு பண்ணும்போது அதனுடைய அனுகூலம் நமக்கு இருக்குது. இது பண்ணமா வேண்டாமா? இப்போ அப்பா அம்மா நம்மளை வளர்க்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அப்பா அம்மா திருப்பி செய்கிறோமா இல்லையா? என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நம்ம உதவி பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னைக்கு அரசாங்கம் இவ்வளோ செலவு பண்ணுதுன்னா இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 5 மணி நேரத்தில் உங்களுக்கு என்னால் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது. நான் வந்து 22 வருஷத்துக்கு நான் கற்றுக்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லி தான் வெளியில தான் சொல்லணும். அவுட்லைன் தான் செய்ய முடியும். அந்த அவுட்லைன்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அதை நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ் கூடி மட்டும் எங்களுக்கு லிசன் பண்ணுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இதில் வந்து நீங்கள் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட ஷேர் பண்ணுறேன், என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறேன். ஐ எம் நாட் எ மாஸ்டர், ஐ எம் நாட் எ PhD. ஸோ நான் வந்து கற்றுக்கிறத டைரி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி அந்த கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ தெலுங்கோ போலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்களை எல்லாருமே தொழிலதிபர் ஆகிறதுக்கு முடிக்கணும்னு நினைச்சாலும் வர முடியும். நான் படிக்கணும்னு நினைக்கணும்னு வர முடியுமா? அதே மாதிரி தொழில் அதிபர் ஆகணும்னு என்ன செய்யணும்? நான் தொழில் செய்ய போகிறேன்னு முதல்ல நினைக்கணும். நினைக்கிறேன்னா வர முடியுமா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியும். இல்லைன்னா போகுமா? நினைக்கிறதே மனசு வரல அப்படின்னா போக முடியும். அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுமா? அதே மாதிரி தான் தொழிலும். முதல்ல வந்து நம்ம சொந்தமாக சுயமாக தொழில் செய்யணுன்றதை முதல்ல முடிவெடுக்கணும். சரி நீங்கள் கேட்கணும் சார் இங்கே வந்திருக்கோம் 530 50 பேர் வந்திருக்கோம், 50 பேர் தொழில். அப்படி கிடையாது. 50 பேர் ஆகும்னா ஆக முடியாது. இது பல விஷயங்கள் இருக்குது. யார் வர முடியும் வர முடியாது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறது எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி செய்வாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் செய்வாங்க. இப்போ ஏற்கனவே அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே தொழிலை செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. யார் வேணாலும் தொழிலதிபர் ஆகலாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எவ்வளோ பேர் பார்க்கணும். கிட்டத்தட்ட நான் உங்கள் 2-4 வருஷத்துக்கு பண்ண 2000 பேர் 3000 பேர் உங்களை பார்த்துருக்கேன். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக தொழிலதிபர் ஆகணும்னு தான் வந்திருக்காங்க. வந்து தான் இன்னும் முன்னேற்றி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20% ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 80% பீப்புள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இன்னைக்கு பெரிய நல்ல ஒரு நிலைக்கு போயிருக்காங்க. மத்தியானத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்லைடை போட்டு காமிக்கிறோம், ஒரு சின்ன வீடியோ ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஏழ்மையிலேருந்து எவ்வளோ பேர் பணக்காராகி இன்னைக்கு நல்லா இருக்காங்கிறது. பார்த்தீங்கன்னா
அப்பதான் நமக்கு தெரியும் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு வழிகாட்டு. சரி, எப்படி இப்போ நல்லா படிக்கணும் பார்த்து நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்கிறோம், அதே மாதிரி நல்லா தொழிலை செய்யணும்னு பார்த்தா தான் நமக்கு அந்த ஒரு ஆசை வரும், இல்லைன்னா வராது. பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சுயமாக தொழில் செய்யறதுல லாபம் என்ன யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் சுயமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன வித்தியாசம்? நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோட்டில் கடையில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் கடை வச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் தொழில் செய்கிறாங்க, ரோட்டில் தள்ளுவண்டி பண்ணி பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. இந்த தொழிலில் வித்தியாசம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ஆனால் எல்லாரும் தொழில் செய்கிறாங்க. இப்போ என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் இந்த மாதாந்திர சம்பளம் வாங்குற என்ன வித்தியாசம் சொல்லுங்கள், யாராவது தெரியுமா? பார்க்குறீங்களா, டெய்லி பார்க்குறீங்க இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதம் போது தான் சம்பளம் வாங்குறான் ஒருத்தர், அவனை பார்க்குறீங்க. நம்ம பக்கத்தில் பார்க்கணும், நம்ம அப்பா அம்மாவும் இருக்கலாம், பக்கத்தில் எவ்வளோ இருக்கலாம். ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறான், ஒரு ப்ரொடக்ஷன் ஷாப் வச்சுருக்கான், எவ்வளோ பேர் இருக்காங்க. அவனுக்கும் உங்களுடைய பக்கத்துலேயே இல்லை உங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தர் வேலை செய்யறதுல என்ன வித்தியாசம்? வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து வேலைக்கு போகணும். 100 பைக் இருக்கா? வேலைக்கு போனோம்னா அந்த டைமுக்கு போகணும். அவங்க செய்யறத வந்து அவங்க சொல்றது நம்ம செய்யணும். ஸோ பிஸ்னஸ் பண்ணால் நம்ம லைஃப் நம்ம கையில், நாமளே நமக்கு பாஸ். கை தட்டுங்க. அவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு கிளாஸுக்கும் அட்டன் பண்ணாமல் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. இது எதுனாலன்னா இவர் அப்சர்வ் பண்ணுறாரு, வெளியில வாழ்க்கையில யாரும் பார்த்துருக்காரு, பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது. இதுதான் உண்மை. ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு மாத தரப்பரும் இருக்கும். என்னென்னா அவர் சொல்கிற மாதிரி மாதம் போகிறதா சம்பளம் வாங்கினா கரெக்டாக டைமுக்கு போயாகணும். 10 மணினா 10 மணிக்கு போகணும், இல்லைன்னா நீங்கள் மெமோ கிடைக்கும், இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் போனீங்கன்னா அந்த மாதம் சம்பளம் போயிடும். சரி, இந்த இதெல்லாம் இருக்குது. வேற ஒரு தொழிலதிபர்னா உங்களுடைய டைம் உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் மாதம் சம்பாதிக்க என்ன பண்ணணும்? அந்த 10,000 சம்பளத்தை இருந்தாகணும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 அடுத்த வருஷம் 12,000 இதை ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம், இல்லை வேற தொழில் இது பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அனுகூலம் இருக்குது சார் சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நீங்கள் என்ன ஆவறீங்க, வேற என்ன பாயிண்ட் இருக்கு சொல்லுங்க. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று சம்பளம் வாங்கணும். இதுவே நான் வந்து ஒரு என்டர்பிரனரா இருந்தா நான் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே, கை தட்டுங்க. விஷயம் சொல்றது கை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே வீட்லேயும் சரி நம்மளுடைய குழந்தைகள் தங்க கெட்டிங் எனர்ஜைஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நார்மலாக உட்காந்து உங்கள் போஷரில் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா சோர்வாயிடும் உடம்பு. அந்த சோர்வு இது பண்ணுறது ஒன்று. இன்னொன்று நமக்கும் ஒரு அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு சந்தோஷம். அவங்க சந்தோஷப்படும்போது நம்மளோட சந்தோஷம். அடுத்தது ஸோ ரேங்க் எடுக்கிறோம், டாப் 10 எடுக்கிறோம். என்ன கேரக்டர் சொல்லுங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? கொஞ்சம் பின்னாடி இருக்கணும், கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த சட்டசபை பார்லிமெண்ட் மாதிரி கூடாது. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, பின்னாடி இருக்கணும் சொல்ல பார்க்கலாம். டாப் 10 ரேங்க் எடுக்கிறவங்க என்ன குணாதிசயங்கள் உங்களுக்கு? பசங்க சொல்லுங்க சார். லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு குவாலிட்டி இருக்கும். அப்போ தான் ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ண முடியும். ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? சரி, ஓகே, குட். அதாவது எப்படின்னா ஸ்டடீஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, மற்ற அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் பொதுவாக என்ன சொல்லணும்னா நம்ம டென்டர்கள் மேரவாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படின்னு சொல்ல அப்படி இருக்குது. அவன் ஹார்ட் ஒர்க் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 10 ரேங்க்குள்ள எடுக்கணும்னா ஒருத்தர் கடினமாக படித்தாதான் முடியும். கடினமாக படிக்கணும்னா வர முடியுமா? ஸோ அவங்க சேக்ரிஃபைஸ், அவங்களுடைய டிவோஷன் இருக்குது. எனக்கு இதுதான் நான் 10 ரேங்க்குள்ள வரணும் என்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் குவாலிட்டி. சார் புரியுதுங்களா? நான் கேட்டது டிஃப்ரெண்டாக புரியுதா? ஏன் கேட்குறேன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன சார் தயவுசெய்து நல்லது மட்டும் பேசுங்க. நீங்கள் அன்பார்ச்சுனேட்லி என்னாவது டிவி எடுத்தாலும் சரி, இது சினிமா போனாலும் சரி, நல்லது எதுவும் சொல்லித்தரதில்லை. பாதி நேரம் மீடியா எல்லாமே வந்து கெட்டதாக சொல்லிக் கொடுக்குது. ஏதோ ஒன்று எப்போவாது அக்கேஷனாக ஒரு நல்லது சொல்லித்தரு.
இப்போ நம்ம இதில் அதே மாதிரி தான் படிக்கிறது எப்படி சொல்கிறோமோ அதே தான் வந்து ஒரு தொழிலதிபர் அவருக்கு ஒரு சில குணங்கள் வேணும். ப்ளீஸ், தொழிலதிபர்ன்றது என்ன முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு உள் மனதுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் நமக்குள்ளே ஒரு மனசு இருக்கு. அதை சொல்றது 100% கரெக்ட்னு யாராவது புரிஞ்சிருக்கீங்களா? நீங்க யாராவது உணர்ந்திருக்கீங்களா? அதாவது பல பேர் பல பேசிலே இருப்பீங்க. ஒரு உள்மன சொல்றது செய்யாதுன்னு சொல்லுவோம். ஆனா அதை நம்ம எப்ப ஃபாலோ பண்றோமா? யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் சொல்றேன். நீங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா? உள்மனசு சொல்றது ஜாலியா இருந்தாச்சு, அதனால உள்மனசு பத்தி கிடையாது இல்லையா? ஸோ யாருக்காவது இருக்கா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உள் மனசு சொல்லுது, நம்மளுடைய மனசு சொல்லுது இதை இன்னைக்கு இதை செய்யாது, இதை பண்ணாது அப்படின்னு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா? இல்லை, இட்ஸ் ஓகே. ஆளுனா தப்பு, சந்தோஷம், ஒன்றும் சாதம் ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ எவ்வளோ பேர் கை தூக்க, எவ்வளோ பேர் பக்கத்தில் போகிறவங்க சார் தப்பான இப்போ நினைக்கிறது என்ன? சரி, சில வந்து அப்சர்வேஷன் பேர். ஸோ எவ்வளோ பேர் அந்த மாதிரி பார்க்குறீங்க? அவ்வளோ பொறுத்தனை கவனிக்க மாட்டீங்களா? ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே இருக்கு. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு புதுவாக ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பேன். நீங்கள் ஒரு ட்ரெஸ் மேக்கரை வச்சுக்கணும். ஒரு லைனில் போயிட்டு இருக்கு, பஸ்ஸில் போயிட்டு இல்லை காரில் எது போயிட்டு இருக்கு, ஒரு ரோட்டில் போகிறவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நமக்கு யோசனை பண்ணுவோம், ஓகே இது நல்லா இருக்குது, இந்த மாடலுக்கு போகுமா அப்படின்றது தான் ஒரு இது நமக்கு திங்கிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேப்பர் கப்பில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கப் முஸ்லிம் குரூப் மாதிரி வந்துச்சு. பேப்பர் கப் எங்கே பார்த்தாலும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் காம்படிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனிக்காரன் வந்து சீப்பாக கொடுக்க முடியும், புது கம்பெனிக்காரன் சீப்பாக கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா காம்படிஷன் வரும். அப்போ நான் தான் சொல்லுவோம், நீங்கள் வந்து ஏன் வந்து அந்த காசு வந்து இது பண்ணுறீங்க? அதில் ஒரு சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் போனீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற காசு கொடுக்கணும். அப்போ அவங்களுடைய அந்த ஆஃப்செட் ஆகும். திஸ் கால் இன்னோவேட்டிவ் திங்கிங். இன்னோவேட்டிவ் திங்கிங்கிறது எப்போ வரும்னா நம்ம எப்போதுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் படிக்கிறான், நல்லா படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்றது முக்கியம். அப்போ அதை அப்சர்வ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அவன் என்ன மாதிரிலாம் படித்து எப்படி நல்லா படித்து முன்னுக்கு வரான். நம்மளும் அந்த மாதிரி படிக்கலாமா இல்லை டிஃப்ரெண்டாக படிக்கலாமா? நீங்கள் அவனுக்கு ஃபாலோ பண்ணணும் கட்டாயம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் எப்போதுமே காப்பி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். அவன் செய்யறது ரைட்டாக தப்பா அது நம்ம இஷ்டம். அவருக்கு அவர் லைனில் அவர் ரைட்டு, நம்ம லைனில் நம்ம ரைட்டு. ஸோ நம்ம அவன் செய்யறதுல நம்ம என்ன அடாப்ட் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி பண்ணால் என்ன மாதிரி? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பேர்? கிரிக்கெட் யார் மாட்ட மாட்டீங்களா? வெரி குட். என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம்? ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். இந்த 3 கேரக்டர், அதாவது 3 பிரிக்கிறது எப்படின்னா ஒரு தொழில் எப்படின்னா 3 விதம். 3 விதம். ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸு, இன்னொன்று ட்ரேடிங். இந்த 3 எது ஒன்றாலும் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் தான். பட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்க வேண்டியது கெப்பாசிட்டி இன்வெஸ்ட். அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் காசு செலவு பண்ணி தான் பண்ணுறீங்க. இப்போ எல்லாரும் இந்த காலேஜில் வந்து படிக்க வைக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன அது என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டி. அப்பா அவருடைய கெப்பாசிட்டி. அப்பா நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையா? அப்பா பணம் கொடுக்க வர முடியுமா? அப்போ அம்மாவோ யாரோ சொந்தக்காரம். ஸோ அந்த பணம் கொடுத்தா நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ தட் கெப்பாசிட்டி வேணும்னா ப்ளீஸ் சொல்லுங்க, எதாவது கவர்மெண்ட் கேள்வி. அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா ஒரு கெப்பாசிட்டி வேணும். எவ்வளோ தொழில் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், முதலீடு எவ்வளோ போட முடியும், அதுக்கேற்ற மாதிரி தான் சைஸ் பெருசாகும். எப்படி நம்ம கார்பரேஷன் கல்வி ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது, அதுலேயும் அட்வான்ஸ் லெவல் ஸ்கூல் இருக்குது, இப்படி விதவிதமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி தொழில் செய்யறதும் கெப்பாசிட்டி டு இன்வெஸ்ட், நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் தொழில் ஆரம்பிக்க முடியும். எல்லாராலையும் எல்லா தொழிலும் செய்யணும். சரி, பணம் இருக்கு, ஆரம்பிச்சிடலாமா? ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பேசுற ஊர்ல அதுக்கு தேவை இருக்கா? வெளியூர்ல கூட இருக்கலாம், நம்ம இடத்துல இருக்கா இல்லையா? அயல்நாட்டில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா தேவைன்றது எங்க ஒரு இடத்துல இருக்கும். தேவையில்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ அது தேவைகள் இருக்கா அந்த தொழிலுக்கு அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த இன்னொரு திங்க் பண்ணுவாங்க. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார் 88 ஒரு
பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்கு, சிப்பட்டில் எல்லாம் படிச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு அவர் பார்த்தீங்கன்னா அந்த 88ல் வந்தீங்கன்னா நாட்டில் வந்து இது கிடையாது, ஃபாரின் கரன்சி ரொம்ப கம்மி, டிமாண்ட். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறதா பண்ணலாம், லோக்கல் இம்போர்ட் பண்ணுறது பண்ண விட மாட்டாங்க, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. 200% இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க, அதாவது உள்ளுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக என்னென்ன கண்டிஷன் கூட உள்ள போடுவோம். அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாரு, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 ரூபா ஆகும். இவர் இந்தியாவிலே சேர்ந்தாலே 80 ரூபா முடிக்கலாம். அவர் சார் அந்த டூல் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அது விற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் நினச்சி கவர்மெண்ட் பாலிசி மாற்றிட்டாங்க, நல்லா உள்ளுக்குள்ள பணம் வந்துட்டு மாற்றினா அப்புறம் மாற்றி இவ்வளோ தொழிலை மாற்றிட்டார். இது எதுக்கு சொல்ல டிமாண்டை பார்த்தா நம்ம செய்யணும். அவருக்கு ஆக்சுவலாக அந்த லைன் தெரியுது, அது மாதிரி தான் நீங்கள் முப்போம். நமக்கு எந்த லைனில் போகணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு டெவலப்மெண்ட் டிமாண்ட் என்ன பண்ண முடியாது. சரி இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஒரு தொழிலில் வந்து லாபம் இல்லாமல் செய்ய முடியுமா? ஒன்றுமே இல்லை சார், ஆனால் இதுவா சோஷியல் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு என்ஜிஓ கிடையாது, ஸோ நான் ஃப்ரீயாக பண்ணிவிட்டு பணத்தை எல்லாரும் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ எனக்கு ஒரு ரீசனபிளாக ப்ராஃபிட் வரும். ரீசனபிள் ப்ராஃபிட்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு நார்மலாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ ஸோ மாதம் எவ்வளோ வரும், வருஷத்துக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ண சொல்லுங்கள். ஒரு அப்ராக்சிமேட் எவ்வளோ எதிர்பார்க்கணும், அதுதான் அது தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கணும். இந்த மாதிரி அந்த ஃபிலிம் ஷோ கொண்டு பாருங்க தெரியும். சரி பல பேருக்கு அது தெரியலனால அந்த என்டர்பிரினர்ஷிப் இருக்கு. இப்போ என்ன செய்யணும், வெளியே போய் வாங்கி வராங்க அந்த நோஹவ், அது எப்படி செய்யறது ப்ராசஸ் கற்றுன்னு வராங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நோஹவ் வேணும்னா நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரியல கேட்கலாம். இல்லை சார் அடிக்கட்டா இல்லை உங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை டவுட் இருந்தால் கேட்கணும்னா கேட்கலாம். ஏன்னா திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, டெய்லரிங் கூட இஸ் எ குட் லைஃப். ரொம்ப பேர் சொல்லுவாங்க டெய்லரிங் இருக்குது. இன்னைக்கு டெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் தைக்கணும் 300 ரூபா வாங்குறது. சரி ஒரு நாளைக்கு நீங்கள் சாதாரண ஒரு 4 ஜாக்கெட் தைச்சாலும் 1200 ரூபா. சரி அந்த மாதிரி எல்லா லைன்லையும் நமக்கு ஃபுட்டு எடுத்துங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி எங்கள் தெருவில் அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா IT பசங்க எல்லாம் அங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா 10 கடை மாதிரி இருக்குது, ரோடு கடை ஒரு 10 இருக்குது. இவ்வளவும் சர்வைல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், நம்மளால் சர்வை பண்ண முடியுன்ற ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப் எல்லாருமே இருக்கணும். நான் வந்து தொழிலாளர் நிச்சயமாக சர்வேல் ஆகுவேன், நிச்சயமாக ஒரு தொழிலாளர் ஆகிடுவேன், சக்ஸஸ் ஆகுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லைன்னா முடியாது. இப்போ என்னுடைய கொள்கையை எடுத்துங்க, நானும் வந்து ஒன்றா தான் திங்க் பண்ணுவேன். வேற நான் வந்து என்னுடைய வீட்டில் பாதிலே கட் பண்ணிட்டாங்க, இது மேற்கொண்டு அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. இதே என்னுடைய கொள்கை பார்த்தீங்கன்னா அவர் டிசைன் பண்ணிட்டு இஸ் டூல் செஷன் இந்த மாதிரி ஆகும். அவங்க ஒய்ஃபுடைய ஜுவல்லரி வச்சு தான் தொழில் ஆரம்பித்தார். இன்னைக்கு காரில் போயிட்டாங்க சார். காரணம் என்ன? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வருவாங்க. ஒரு விஷயம் வாங்கிட்டு பல விஷயம் வச்சுட்டு இருக்காரு. அதுக்கான டெட்டர்மினேஷனு அவருடைய சப்போர்ட், அவருடைய ஃபேமிலி சப்போர்ட். எப்போதுமே ஃபேமிலி சப்போர்ட் இஸ் மஸ்ட். ஃபேமிலி சப்போர்ட் என்னால் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பார்க்க அவங்க சொல்றது கரெக்ட். நீங்க எதுக்கு அவரை டிஸ்கஸ் பண்றீங்க? அவர் சொல்றது கரெக்டா சொல்றாரு. அப்புறம் அடுத்தது வேற என்ன பாப்பீங்க? அவ்வளவுதானா? ஒரு வச்சிருந்தா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம வந்து சர்க்கஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்தோம், படிக்கிறதுக்கான சூழ்நிலை. அதே மாதிரி நம்ம தொழில் செய்ய சூழ்நிலை அந்த இடத்துல நல்லா இருக்காங்க. சரி இது ரொம்ப பேர் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இன்ஜினியர் யூரோப்பில் அழகாக ஒரு இடத்துல தொழில் ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் கெமிக்கல் இன்ஜினியர். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு நல்லா பண்ணாங்க. ஃபேக்ட்ரியெல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா பொலிஷன் கட்டப்படி கிளியர். ஆனால் அந்த ஊர் மக்கள் எதிர்த்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த கம்பெனியை தடுக்க முடியும், போக்க முடியும், அப்படியே விற்கவும் முடியும். இதை நிறைய வாங்க மாட்டேன், பயப்படாது. ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்தபடி எங்களுக்கு அதே பிரச்சனை ஒன்று நான் வாங்க மாட்டோம். இது எதுக்கு சொன்னாலும் நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்கணும். இன்னைக்கு வரக்கூடிய காரணங்கள் தொழிலாளர் பண்ணுறது சுற்றுப்புற சூழ்நிலை கட்டாயம் பார்க்கணும். இந்த இடத்துல போனால் நமக்கு பொலிஷன் கட்டணம் கிளியரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். நமக்கு நாமளும் இப்போ பார்த்துக்கணுமா, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் பல விதமான சலுகைகள் அளிக்குது.
இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 15% சப்சிடி தரேன், இந்த இடத்துல போனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு கன்செஷன் தரேன், இப்படி எதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன கிடைக்கும் அந்த இடத்துல. ஆனால் தயவுசெய்து மானியத்துக்காக இடத்த செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு மானியத்தில் கிடைக்குமா பாருங்கள். தயவுசெய்து ஷூக்காக செப்பல் போட்டு காலுக்கு வந்து ஷூ போட்டு போய் ஷூக்கு ஏற்ற மாதிரி காலை கட் பண்ணக்கூடாது. தெரியுமா இல்லையா? எவ்வளோ பெரிய உதாரணம் தெரியும். ரொம்ப பேர் அடுத்த ஷூவில் வாங்கி போட்டு காலை போட்டு அமுக்குவாங்க. அது காலை பார்த்து காலை நீக்கணும். ஸோ நம்மளுடைய காலுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி மானியமும் கட்டாயம் தேவையா இல்லையா கிடைச்சா சந்தோஷம். ஏன்னா மானியம்ன்றது இல்லைன்னா ஒரு டைம் அதோட அதோட கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க நீங்கள் அந்த மானியத்தை போட்டு நாளைக்கு அந்த தொழில் அந்த இடத்துல வரக்கூடாத இடத்துல போட்டீங்கன்னா தொழில் வசதி. சரி, எதுவுமே வந்து டைரக்டாக கொடுக்குங்க. 2 விதம். ஒரு திட்ட அறிக்கை எதுக்கு செய்யணும் அப்படின்னா 2 விதம். ஒன்று நமக்கு நாமே டெஸ்ட் பண்ணிக்கிறோம், இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா. இன்னொன்று ஏன்னா ஐ வெரி வெரி பர்டிகுலர். சாப்பாடு டைம், டீ டைம் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நான் வேலை செய்யறப்போ